Future Vision Study Center, Salem. ரிலிஜன் இன் நேஷனலிசம் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து பார்க்க போறோம். ஸோ ரிலிஜன் இன் நேஷனலிசம் அப்படின்னா என்ன, அதுல இருக்கக்கூடிய ரொம்ப சிக்னிஃபிகண்டான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரிலீஜனோட ரோல் என்ன நேஷனலிசத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிட்டிஷை வந்து அப்போஸ் பண்றதுக்காக 1857 ஒரு ரிவோல்ட் நடந்துச்சு. ஸோ அந்த ரிவோல்ட்ல மேஜரா இருந்த ஹிந்து ரிலீஜனும் முஸ்லிம் ரிலீஜனும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ அவங்களோட ரிலீஜியஸ் ஓரியன்டான நம்பிக்கைகள் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்க்கு எதிராக ரிவோல்ட் பண்ணாங்க. ஸோ அதுதான் ஒரு இனிஷியலான விஷயம். பின்னாடி என்ன ஆகுதுன்னா, ஆஃப்டர் த ஃபார்மேஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், ஸோ அங்க ஒரு பிரச்சனை தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்ஃபேக்ட் கரெக்டா நம்ம சொல்லணும் அப்படின்னா, கம்யூனல் அலோகேஷன் அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு. ஸோ அந்த கம்யூனல் அலோகேஷன்ல முஸ்லிம்ஸ்க்குன்னு தனி எலக்ட்ரோடு வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்து முஸ்லிம்களுக்கு இடையே பிளவு வந்து ஏற்பட ஆரம்பிச்சது. இந்துக்கள் சார்ந்து ஹிந்து ரிவைவலிசம் அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புளும், முஸ்லிம் சார்ந்து முஸ்லிம் ரிவைவலிசம் அப்படின்னு சொல்லி இன்னொரு செக்ஷன் ஆஃப் பீப்புளும் பிரிஞ்சாங்க. அவங்களோட ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் ரைட்ஸை பாதுகாத்துக்கணும், கவர்மெண்ட் இருந்து இண்டிபெண்டா வாங்கணும் அப்படின்னு சொல்லி இயங்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுல ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் தங்களோட சுயலாபத்துக்காக ஒரு சில கம்யூனல் ரைட்ஸை அவங்க ஸ்டிரப் பண்ணாங்க, தூண்டி விட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அதுல யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது தான் அடிப்படையான விஷயமா பார்க்கப்பட்டது. இது எப்படி வந்து இந்தியா பாகிஸ்தானோட டிவைடுக்கு கொண்டு போச்சு, பிரிவினைக்கு எடுத்து போச்சு அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். சோ 1857 ரிவோல்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இது வந்து ஜெனரலா நாம வந்து படிச்சிருப்போம். ஸோ அதாவது கிரீஸ்டு கார்ட்ரிட்ஜ் அப்படிங்கிறதா மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்பட்டது. ஸோ இந்த நேரத்துல இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒன்றிணைந்து பிரிட்டிஷை எதிர்த்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதற்கு அடுத்ததாக வந்து growth ஆஃப் கம்யூனலிசம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ growth ஆஃப் கம்யூனலிசம் என்ன, கம்யூனலிசம் அப்படிங்கிறது ஒரு மத வேறுபாடை வந்து தூண்டக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ மதவாதம் எப்படி வளர ஆரம்பிச்சது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மத சீரமைப்புங்கிற பேர்ல மதவாதத்தை வந்து வளர்த்த ஆரம்பிச்சாங்க. ஸோ அதோட இம்பாக்ட் என்ன மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த செஷன்ல பார்ப்போம். நெக்ஸ்ட் ஹிந்து ரிவைவலிசம் அப்படின்னு சொல்லலாம். ஹிந்து ரிவைவலிசம் அப்படிங்கிறது ஆரிய சமாஜ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, ஆரிய சமாஜ் அமைப்பு, அது மேற்கொண்ட பணிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். the implementation of ஆரிய சமாஜ், the contribution of ஆரிய சமாஜ், the impact of ஆரிய சமாஜ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு படிநிலைகள்ல நாம கொடுக்கலாம். சோ அந்த ஆரிய சமாஜ்ல இருந்து டெவலப் ஆகி வந்தவங்க மேஜரா காங்கிரஸ்ல போய் இணையறாங்க. சோ அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அங்க அதிகமா இருக்கிறதுனால நேச்சுரலாவே அங்க இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒரு டிவைடு வந்து ஏற்படுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆனி-பெசன்ட் மாதிரியான நேஷனலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஹிந்துயிசம் அப்படிங்கிறது அவங்க ஐடியாலஜியாவே வைக்கிறாங்க. they connected Hinduism to the nationalism. நேஷனலிசமும் ஹிந்துயிசமும் ஒண்ணுதான், சிமிலரானது அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு வந்தாங்க. இதுக்கு ஒரு பக்கம் எதிர்ப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. முஸ்லிம் ரிவைவலிசம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். முஸ்லிம் ரிவைவலிசம் வந்து பல்வேறு காலகட்டங்கள்ல எமர்ஜ் ஆகி வந்துட்டே இருந்துச்சு. ரெண்டு ஃபேக்டர் நம்ம சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முஸ்லிம் லீக் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து ரொம்ப பெரிய ஒரு ஃபேக்டரா இருந்துச்சு. முஸ்லிம்களுக்கான ரைட்ஸுக்காக ரெப்ரசன்ட் பண்ண ஒரு இயக்கமா இருந்துச்சு. அதற்கு அடுத்தது டிவைட் அண்ட் ரூல் பாலிசி ஆஃப் பிரிட்டிஷ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டிவைட் அண்ட் ரூல் பாலிசி ஆஃப் பிரிட்டிஷோட பெனிஃபிட் என்ன இதுல அப்படின்னு வந்து பார்க்கும்போது, இந்துக்களையும் முஸ்லிம்களையும் பிரிச்சு வைக்கும் பொழுது பிரிட்டிஷுக்கு வந்து நிறைய பெனிஃபிட் வந்து கிடைச்சது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓரியன்டாவும் பொலிட்டிக்கல் ஓரியன்டாவும் நிறைய ஸ்ட்ராங் ஹோல்ட் அவங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்லலாம். தென் கவு ஸ்லாட்டர் ரைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது மாட்டிறைச்சி தொடர்பா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து அப்போ இருந்துச்சு. ஒரு சாரார் இந்துக்களுக்கு வந்து பசு புனிதமானது, அதை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புளும், இன்னொரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் கல்ச்சரலாவே they take beef. சோ அது அந்த கான்ஃபிளிக்ட் வந்து எந்த மாதிரியான இம்பாக்ட் ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறதோ அடுத்ததா இருக்கக்கூடிய விஷயம். நெக்ஸ்ட் காம்பாக்ட் கம்யூனலிசம் அப்படின்னு சொல்லலாம். காம்பாக்ட் கம்யூனலிசம் அப்படின்னா என்ன, இந்த மதவாதத்தின் வளர்ச்சியை தடுக்க காங்கிரஸோ அதே மாதிரி பிரிட்டிஷ் கவர்மெண்டோ பெரிய அளவுல முயற்சி எடுக்கல. சோ இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக போய் முடிஞ்சது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இதற்கு அடுத்ததாக நம்ம மூவ்ஸ் ஆஃப் காங்கிரஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ காங்கிரஸோட மூவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, சர் சையத் அகமது கான், லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் முஸ்லீம் லீக், இந்து மகாசபான்னு அடுத்தடுத்த விஷயங்களா வந்துட்டே இருக்கு. காங்கிரஸ் ஒரு காலகட்டத்துல இந்து மகாசபாவுக்கும்
நேஷனல் காங்கிரஸுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் கிடையாது, ஹிந்து மகாசபால மெம்பரா இருக்கிறவங்க காங்கிரஸ்ல மெம்பரா இருக்கக்கூடாது போன்ற நிபந்தனைகளை அவங்க விதிக்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் சர் சையது அகமது கான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ சர் சையது அகமது கான் அப்படின்னு நம்ம சொல்லும்போது சோ இவர் பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனை நிறைய ஃபவுண்ட் பண்றாரு. சோசியல் ரிஃபார்மேஷன் மூவ்மெண்ட்ல இவர் பத்தின விஷயங்கள் நிறைய படிச்சிருப்போம். சோ இவரோட மேஜர் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா டு எஜுகேட் த முஸ்லிம் to enhance the political and social rights of the Muslim அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ நெக்ஸ்ட் ஒன் வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது லோக்கல் பாடி எலெக்ஷன்ல நிறைய கான்ஃபிளிக்ட் இருந்துச்சு. அதிகபட்சமான முஸ்லிம் ரெப்ரசன்டேஷன் இருக்கிற இடத்துல ஹிந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸோ அதே மாதிரி அதிகபட்சமான ஹிந்துக்கள் இருக்கிற இடங்கள்ல முஸ்லிம் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸும் இருக்கும் பொழுது நிறைய கான்ஃபிளிக்ட் வரக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இதற்கு அடுத்து வந்து முஸ்லிம் லீக் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. சோ முஸ்லிம் லீக் அமைப்பு அப்படிங்கிறது அதோட மெயின் அப்ஜெக்டிவ் அப்படின்னா டு ப்ரொடெக்ட் த ரைட்ஸ் ஆஃப் முஸ்லிம்ஸ், முஸ்லிம்களோட உரிமைகளை பாதுகாக்கிறது தான் முஸ்லிம் லீக்கோட மிகப்பெரிய ரொம்ப அத்தியாவசியமான ஒரு வேலையா இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இதற்கு அடுத்தது ஹிந்து மகாசபா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹிந்து மகாசபா டைரக்ட் ஆக்ஷன்ல அவங்க வந்து இறங்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ ஹிந்து மகாசபா அதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா டு செக்யூர் த ரைட்ஸ் ஆஃப் ஹிந்துஸ் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நாடு ஹிந்துக்களுக்கான நாடு அப்படிங்கிற மாதிரியான ஐடியாலஜி அவங்களுக்கு இருந்துச்சுன்னு சொல்லலாம். சோ இதற்கு அப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு சில சீர்திருத்த முறையினால 1937ல பாத்தீங்கன்னா எலெக்ஷன் நடக்குது. காங்கிரஸ் ஒன் த மெஜாரிட்டி பிளேசஸ், முக்கியமான இடங்களை காங்கிரஸ் வந்து வெற்றி பெறாங்க. காங்கிரஸ் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்றாங்க. அதை வந்து முஸ்லீம் லீக் எதிர்க்குது. பின் வேர்ல்ட் வார் காரணமாக அந்த காங்கிரஸ் மினிஸ்ட்ரி ரெசிக்னேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அதை டே ஆஃப் டெலிவரன்ஸ் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. தென் பார்ட்டிஷன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இதுதான் நம்ம பேசிக்கா இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஹிந்து ரிவைவலிசம் த கான்செப்ட். ஹிந்து ரிவைவலிசம்ங்கிற கான்செப்ட் எப்படிப்பட்டது, அதுல என்ன மாதிரியான எலமெண்ட் இருக்கு, நமக்கு எக்ஸாமுக்கு என்ன கேட்பாங்க, கண்டிப்பா ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் क्वेश्चंस தான் இதுல இருந்து கேட்பாங்க. ஹிந்து ரிவைவலிசத்துல ஸ்டேட்மெண்ட்ல ரெண்டு விதமான கருத்து வந்து சொல்லியிருக்காங்க. சோ அந்த கோட்ஸ் சிம்பிளா சொன்னா கோட்ஸ், இந்த கோட்ஸ் யார் யார் வந்து கேட்பாங்க அப்படிங்கறதா ரொம்ப பிரிடாமினன்ட் எலமெண்டா இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் வந்து ஹிந்து ரிவைவலிசம் அப்படிங்கிறது த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஹிந்து நேஷனலிசம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ அப்போ ஹிந்துயிசம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜிக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க், ஒரு கரெக்டான வடிவமைப்புக்கு வந்து கொடுத்தது ஆரிய சமாஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அதன்படி சர்வப்பள்ளி கோபால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹிஸ்டாரியன் வந்து சொல்றாரு, அவரோட ஐடியாலஜி படி the first voice of Hinduism rise from the foundation of ஆரிய சமாஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ ஆரிய சமாஜ் அப்படிங்கிற அமைப்பு 1875ல பிகின் ஆனதுக்கு அப்புறம் சோ அதுல இருந்து தான் என்ன துவங்குது அப்படின்னா ரிவைவலிசம் அப்படிங்கிறது துவங்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அப்போ ஆரிய சமாஜோட மெயின் கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னா, சோ அப்ப இருந்த பாம்பே பிரசிடென்சியில ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் அதோட மெயின் ஒர்க்கிங் பாத்தீங்கன்னா பஞ்சாப் ப்ராவின்ஸ்ல இருந்துச்சு. பர்டிகுலரா நார்தர்ன் இந்தியா ஃபுல்லாவே அவங்க வந்து நிறைய இடங்கள்ல தங்களோட செட்டப் வச்சிருந்தாங்க. பிரைம் அப்ஜெக்டிவ் அப்படின்னா டு ப்ரொடெக்ட் த ரைட்ஸ் ஆஃப் Hindus as well as to protect the cow அப்படின்னு நம்ம சொன்னாங்க. சோ அப்ப கவ் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு புனிதமான ஒரு விலங்காக கருதப்பட்டது. அப்ப கவ் அப்படிங்கிறது வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது அவங்களோட பணியா இருந்துச்சு. சோ அதை வந்து அவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் மோட்டோக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ கவ் ப்ரொடெக்ஷன் இன் நார்த் அப்படிங்கிறது தான் இந்த ஆரிய சமாஜ் அப்படிங்கிற ஒரு அமைப்போட ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அப்போ சர்வப்பள்ளி கோபாலோட ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிக்னிபிகண்டான ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. சோ அப்போ who uttered the words the foundation of Hinduism, the first voice rise from ஆரிய சமாஜ் in 1875 அப்படின்னு சொல்லி சொன்னது யார், அந்த கான்செப்ட் சொன்னது யாருன்னு கேட்டா we identify the person சர்வப்பள்ளி கோபால் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சரி, ஓகே. சோ இதற்கு அடுத்ததாக நாம வந்து பார்க்கக்கூடியது என்னன்னா, இந்த ஆரிய சமாஜ் மூவ்மெண்ட் வந்து ஒரு காலகட்டத்தில் டிக்ளைன் ஆகுது. சோ அந்த நேரத்துல வந்து ஆனி பெசன்ட் அப்படிங்கிறவங்க 1893ல வராங்க. ஸோ அவங்களோட தியோசபிக்கல் சொசைட்டியோ இந்த ஆரிய சமாஜோட கான்செப்டோட கனெக்ட் பண்றாங்க. ஸோ ஆரிய சமாஜுக்கு இருக்கக்கூடிய கான்செப்ட் என்னவோ அதே கான்செப்ட், சிமிலர் கான்செப்ட் அப்படிங்கிறது வந்து தியோசபிக்கல் சொசைட்டிக்கு இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ தியோசபிக்கல் சொசைட்டில ஆனி பெசன்ட் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான ஒருத்தர் வந்து இருக்காங்க. ஸோ த லீடர்
ஃபர்ஸ்ட் காங்கிரஸ்ல விமன் லீடர் அப்படின்னு நம்ம சொன்னா ஆனி பெசன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனி பெசன்ட் வாஸ் a part of Indian National Congress too அப்படின்னு சொல்லலாம். ஆனி பெசன்ட் consider herself as a Hindu nationalist அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப ஹிந்து நேஷனலிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது so she said some statement, ஒரு சில ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். சோ அப்படி கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது எதை பற்றியது அப்படின்னா so she uttered the words the Indian work is first of all the revival அப்படின்னு சொல்றாங்க. so revival மறுகட்டமைப்பு செய்யணும், revival strengthening வலுவூட்டணும், strengthening and uplifting of ancient religious அப்போ அவங்களோட ancient religious-ஆ அவங்க மென்ஷன் பண்ணது என்ன அப்படின்னா ஹிந்து அப்படிங்கிற நேஷனலிசம் தான். so who uttered the words that said by Besant, the Indian work is first of all revival, strengthening and uplifting of ancient religious அப்படின்னு நம்ம சொல்லலாம். this brought அது என்ன கொடுக்கும், this brought with a new self respect வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ ancient religion மீட் எடுக்குதல் அப்படிங்கிறது செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொடுக்கும் and a pride in the past, அந்த past a belief in the future. சோ அந்த நம்பிக்கை எதிர்காலத்துக்கு கொண்டு போகும். அப்ப கடந்த கால பிரைடானது, பெருமையானது எதிர்காலத்துக்கான நம்பிக்கையாகவும் பிலீஃபாகவும் எடுத்துட்டு போகும்னு சொல்றாங்க. and as an inevitable result a great wave of patriotic life அப்படின்னு வந்து சொல்றாங்க. a great ஒரு patriotic life வந்து நோக்கி தேசபக்தி மிகுந்த ஒரு வாழ்க்கையை வந்து எடுத்துட்டு போகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. the beginning of rebuilding of a nation. சோ இதுதான் ஒரு தேசியத்தை கட்டமைப்பதாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. சோ அப்போ according to the statement of Annie Besant, how they can build the nation, ஹிந்துஸ் எப்படி அவங்களோட நேஷனை பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஸ்டேட்மெண்டா இருந்துச்சு. சோ அவங்களோட நேஷன் அப்படிங்கிறது பேட்ரியாட்டிக் லைஃப் மூலியமா இருந்துச்சு. அந்த பேட்ரியாட்டிக் லைஃப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க பிரைட் ஆஃப் பாஸ்ட், அந்த பாஸ்ட் என்ன அப்படின்னா ரிலீஜியஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ ஆப்வியஸா ஒரே ஒரு டைம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம படிச்சோமாவே இது யார் சொன்னது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சோ அப்ப ஹிந்து ரிவைவலிசம் ஓரியன்டா ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம பார்த்திருந்தோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்வப்பள்ளி கோபால் அப்படிங்கிற வருது, அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஆனி பெசன்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். முஸ்லிம் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். சோ ரைஸ் ஆஃப் முஸ்லிம் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது எப்படி நேஷனலிசத்துல ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் சர் சையத் அலி அகமது கான் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து நம்ம பார்க்கலாம். சர் சையத் அகமது கான் அவரோட கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது நம்ம பேசிக்கா நம்ம சோசியல் ரிலீஜியஸ்லயே படிச்சிருப்போம். சோ அதுல என்ன சொல்ல வருவாங்க, the western education, the updation, then social impact and political rights அப்படிங்கிறது தான் அவரோட கான்செப்ட். அப்ப வெஸ்டர்ன் எஜுகேஷனை முழுசா அக்வயர் பண்ணோம். சோ அதுல சமூகத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். சோ அதனால நம்மளோட உரிமைகளை தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் சர் சையத் அகமது கானோட ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஐடியாலஜியா இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ he built educational institutions related to western education. அப்ப வெஸ்டர்ன் எஜுகேஷனுக்கு தொடர்பா இருக்கக்கூடிய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனை நிறைய இடங்கள்ல அமைக்கிறாரு. சோ அதுல ஒண்ணுதான் அலிகார்க் முஸ்லிம் யூனிவர்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அலிகார்க் ஸ்கூலா இருந்து தென் இட் ப்ரொமோட்டட் டு தி யூனிவர்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இது ரொம்ப முக்கியமான ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். as the person சர்வப்பள்ளி கோபால் ஸ்டேட் அவர் ஒரு விஷயத்தை சொல்றாரு. so he gave a statement, Islam is securing its articulation through Aligarh movement அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ அலிகார்க் மூமெண்ட் மூலமாக அந்த மூமெண்ட் மூலமாக தன்னை பத்தின விஷயங்கள் அல்லது முஸ்லிம்களோட உரிமைகள் தக்க வைத்துக் கொள்ளப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ செக்யூரா இருந்துச்சு அப்படிங்கிறது அதுல இருக்கக்கூடிய ரொம்ப பேசிக்கா இருக்கக்கூடிய எலிமெண்ட் சொல்லலாம். சோ let us compare the statement of Sarvapalli Gopal about Hinduism and about Muslim அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ Hinduism அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஆரிய சமாஜ் is the key factor for the development of Hindu ideology அப்படின்னு வந்து சொன்னார். The same person Sarvapalli Gopal state Aligarh movement was the key factor for the
ரிவைவல் ஆஃப் முஸ்லிம் ஐடியாலஜி இன் இந்தியா அப்படின்னு வந்து சொல்றாரு. சோ இது ரெண்டையும் சொன்னது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்வபள்ளி கோபால் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். த பர்சன் சர் சையத் அகமது கான் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனாலிட்டியா சொல்லலாம். ஒரு படி மேல போய் சர் சையத் அகமது கான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார். என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒரு அழகிய பறவையோட 2 கண்கள் போன்றவை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு ஐ ஆஃப் பேர்டு, ஒரு சாக்ரெட் பேர்டோட 2 ஐ அவங்க சண்டை போட்டுக்க கூடாது, ஒற்றுமையான இருக்கணும் அப்படிங்கறது வந்து அதுல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. தென் அடுத்த ஒரு அதுல ரொம்ப முக்கியமானதா பார்க்கும்போது முஸ்லிம் நேஷனலிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிற அமைப்பை அவர் தோற்றுவிச்சாரு. அதுக்கப்புறம் முஸ்லிம் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி அப்படிங்கிறதுல ரொம்ப கீ கான்சியஸா இருந்தாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப முஸ்லிம் பொலிட்டிக்கல் ஐடியாலஜின்னு சொல்லலாம். தட் பேரலல் டைம், அதே டைம்ல வஹாபி மூமெண்ட் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு. சோ வஹாபி மூமெண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இஸ்லாமிக் ஐடியாலஜியை வந்து கிராஸ் ரூட் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்னு நம்ம சொல்றது. கிராஸ் ரூட் அப்படின்னா என்ன, எளிய மக்கள் கிட்ட கொண்டு போய் வந்து சேர்க்கக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அப்போ இஸ்லாமிக் ஐடியாலஜி அவங்க கொண்டு போய் சேர்க்கும் பொழுது சோ அந்த காலகட்டத்துல பிரைட் ஆஃப் இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களோட மதம் சார்ந்த விஷயங்கள் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சது. சோ அந்த இடத்துல இருந்து ஏற்கனவே ஹிந்துயிசம் அப்படிங்கிறது தனியான பாதையில போயிட்டு இருக்கு, இஸ்லாம் அப்படிங்கிறது இன்னொரு தனியான பாதையில போயிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேருக்கு கூடிய டிஃபரன்ஸ், ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் கெட் எக்ஸ்பாண்டட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அப்போ ஒருங்கிணைஞ்சு இருந்த மக்கள் கொஞ்சம் விலக ஆரம்பிச்ச காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுல வஹாபி மூவ்மெண்ட்டுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்குன்னு சொல்லலாம். இந்து முஸ்லிம் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது டிவைட நோக்கி போயிட்டு இருந்துச்சு, செப்பரேஷன் நோக்கி போயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம். சரிங்களா? ஓகே. சோ இதோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. வாட் இஸ் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ்? சோ 3 ப்ராவின்சஸ் இருந்துச்சு. 3 provinces in British India. One is Bengal province, another one Madras province, and the final one the Bombay province. இது எல்லாமே பிரைம், ரொம்ப முக்கியமானது, வர்த்தகம் சார்ந்த முக்கியமானது, பொலிட்டிக்கலி ரொம்ப முக்கியமானது. இந்த பொலிட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் இருக்கக்கூடிய அடிப்படையான ஒரு ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோமா பெங்கால் ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த பெங்கால் ப்ராவின்ஸோட அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு கீ சேஞ்ச் வந்து எடுத்துட்டு வராங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, த்ரூ த இயர்ஸ் 1870 காலகட்டத்துல they replaced உருது பை ஹிந்தி அப்படின்னு நம்ம சொன்னோம். சோ உருது அப்படிங்கிற லாங்குவேஜ ஹிந்தி அப்படிங்கிற லாங்குவேஜோட ரிப்ளேஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இது புக்ல ஹிந்தின்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ ஹிந்தி அப்படின்னு நம்ம முழுமையா நம்ம புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஹிந்துஸ்தானி அந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம். சோ ஹிந்தி லாங்குவேஜோட ஹிஸ்டரி என்ன, ஹிந்தி லாங்குவேஜ் முழுமையாக தோற்றுவிக்கப்பட்ட வருஷம் 100 ஆண்டுகள், அதிகபட்சமா 150 இயர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஒரு 150 ஆர் 100 இயர்ஸ் பழமை கொண்ட ஒரு மொழி தான் ஹிந்தி அப்படின்னு சொல்லலாம். அப்ப அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நாம் புரிஞ்சுக்கலாம். ஹிஸ்டாரிக்கலா பெர்சியன், பாரசீக மொழி தான் இங்க இருந்த முகல்ஸோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜா இருந்துச்சு. அந்த பாரசீக மொழியிலிருந்து கொஞ்சம் சான்ஸ்கிரிட் கலப்பு ஏற்பட்டு ஹிந்துஸ்தானி அப்படிங்கிற மொழி வந்து உருவாச்சு. சோ அப்ப ஹிந்துஸ்தானி மொழியில இருந்து மறுபடியும் ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. சோ அதுல சான்ஸ்கிரிட்டைசேஷன் அதிகமாகும், உருதும் ஒரு பார்ட் வந்து சேர்ந்து சோ அப்ப ஹிந்துஸ்தானி பிகேம் ஹிந்தி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, ஓகே. ஹிந்திக்கு செப்பரேட் ஸ்கிரிப்ட் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, ஓகே. சோ இதுல உருதுவை எதை வச்சு ரிப்ளேஸ் பண்றாங்க அப்படின்னா ஹிந்தி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ உருது என்னவா இருந்துச்சுன்னா பெர்சோ அரபிக் ஸ்கிரிப்டா இருந்துச்சு, பாரசீக அரபிக் ஸ்கிரிப்டா இருந்துச்சு. தென் ஹிந்தி அப்படிங்கிறது நகரி ஸ்கிரிப்டுக்கு வந்து மாத்துறாங்க. சோ தேவநகரி ஸ்கிரிப்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தேவநகரி ஸ்கிரிப்டுக்கு சேஞ்ச் பண்றாங்க. அண்ட் கோர்ட், ஆபீசஸ் எல்லா இடங்கள்லயும் இது வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ கோர்ட் அண்ட் ஆபீசஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இந்த இடங்கள்ல பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயமா இருந்துச்சு. சோ அப்போ we go through the 2 topics, ரொம்ப முக்கியமான 2 டாபிக்ஸ் பார்த்தோம். இந்து ரிவைவலிசம் அப்படிங்கிறதுனா என்னன்னு பார்த்தோம், முஸ்லிம் கான்சியஸ்னஸ் எப்படி டெவலப் ஆச்சு அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த ரெண்டுமே கீ ஃபேக்டர். கம்யூனலிசம் எப்படி அடுத்த கட்டத்துல டெவலப் ஆகுதுன்னு பார்க்கலாம். டிவைட் அண்ட் ரூல் பாலிசின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. டிவைட் அண்ட் ரூல் பாலிசிங்கிறத பிரிட்டிஷ் வந்து ஃபாலோ பண்ணாங்க. அதுல பர்டிகுலர் எல்பின்ஸ்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவர்னர் ஆஃப் பாம்பே, அவர் ஒரு கான்செப்ட் வந்து சொல்றாரு.
ஸோ ஆன்சியண்டா யூஸ் பண்ண இந்த டிவைட் அண்ட் ரூல் பாலிசியை நாம இப்ப பிராக்டிஸ் பண்ணோம். இதன் மூலியமாக இந்தியாவில் நம்ம ஸ்டேபிளான பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவரோட கருத்தா இருந்துச்சு. ஸோ டிவைட் அண்ட் ரூல் பாலிசி பேஸ்ட் ஆன் த டிவிஷன் ஆஃப் ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது பிரிட்டிஷே வந்து தன்னோட பாலிசியாவே கன்சிடர் பண்ணி வச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ டிவைட் அண்ட் ரூல் அப்படின்னு சொல்லி பார்த்தத எக்ஸ்பிளனேஷன் டு டிஸ்கிரிப்ஷன் யார் கொடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா பாம்பே கவர்னர் எல்பின்ஸ்டன். He said divide at impera was the old Roman motto and it should be ours அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அப்ப டிவைட் அட் இம்பெரானா ரூல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அது யாரோடதுன்னா வாஸ் த ஓல்டு ரோமன் மோட்டோ, ரோமனோட மோட்டோ. இது இப்போ நம்மளுது. சோ அண்ட் இட் ஷுட் பி ஆர்ஸ் டு இம்ப்ளிமெண்ட் இன் இந்தியா டு டிவைட் முஸ்லிம் அண்ட் ஹிந்துஸ் ரூல் பீஸ்ஃபுல்லி அப்படிங்கிறது உங்களோட கான்செப்டா இருந்துச்சு. சோ இதனால என்ன ஆச்சு? சோ இவங்க டிவைட் அண்ட் ரூல் இவங்களோட பாலிசி மேக்கிங் ப்ராசஸ்னால the end of the 19th century எண்ட்ல நிறைய ராய்ட்ஸ் வந்து நடந்துச்சு. லாஸ்ட் decade of 19th century. அதுல பர்டிகுலரா சொல்லும் போது நார்த் இந்தியால மட்டும்தான் நடந்துச்சுன்னு கிடையாது, சதர்ன் இந்தியாலையும் நடந்துச்சு. சதர்ன் இந்தியால பர்டிகுலரா சேலம் அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு. இந்த இயர் 1882 ஜூலை டு ஆகஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ வாட் இஸ் த கான்டெக்ஸ்ட்? என்ன பிரச்சனை சேலம்ல அப்படின்னு பார்க்கும்போது, சேலம்ல செவாப்பேட்டை அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்கு. சோ அந்த ஏரியால ஹிந்து பொசிஷனுக்கு சொந்தமான இடத்துல இஸ்லாம் சார்ந்தவங்க வந்து மாஸ்க் கட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்துச்சு. சோ இதனால இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. இதுல ரெண்டு பக்கமும் நிறைய பேர் வந்து இறந்து போனாங்க. பிரிட்டிஷ் அரசு சீக்கிரமா இதுக்கு வந்து நடவடிக்கை எடுத்துச்சு. யார் யார் மேலாம் குற்றம் சாட்டப்பட்டார்களோ அவங்க எல்லாமே அந்தமான் ஜெயிலுக்கு வந்து அனுப்பப்பட்டாங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அதை வந்து ரெஸ்கியூ பண்ணிச்சு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சொல்லலாம். சோ இதுல ஒருத்தர் மேல என்னது அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு இருந்துச்சு. அவர் பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய தலைவரா வந்தாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். விஜயராகவாச்சாரி அப்படின்னு சொல்ற ஒருத்தர் மேல வந்து இந்த கேஸ்ல வந்து குற்றம் சாட்டப்பட்டது. However, he proved his innocence. அதில் அவர் குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லி நிரூபணமாச்சு. பின்னாடி காங்கிரஸ்ல அவர் பெரிய லீடரா வந்தாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அது வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். சோ அப்போ இந்த 19th செஞ்சுரியோட எண்ட்ல நிறைய வந்து ரைட்ஸ் வந்து நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ கவுஸ்லாட்டர் அப்படின்னு சொல்றதும் கம்யூனல் ரைட்டுக்கும் என்ன கனெக்டிவிட்டி இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறது. the emotion, the peopleோட எமோஷன். கவு ஸ்லாட்டர் அப்படிங்கிறது, கவு அப்படிங்கிறது கோமாதா, புனிதமான ஒண்ணு அப்படின்னு நம்ம சொல்றாங்க. இன்னொரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் வந்து the part of food, ஃபுட்டோட ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்றாங்க. அப்போ இந்த பேஸா வச்சு ரெண்டு ரிலீஜனுக்கும் இடையில ப்ராப்ளத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு முறை அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அது வந்து கவு ஸ்லாட்டர் ஓரியன்டா வரக்கூடிய கம்யூனல் ரைட்னு சொல்லுவோம். பர்டிகுலரா இந்த இயர் 1893ல ஜூலை மந்த்ல ஆசம்கர்க் அப்படிங்கிற ஏரியா, the area ஆசம்கர்க் which is located in northwest provinces அப்படின்னு நம்ம சொல்லலாம். northwest provinces nothing but at present day பாகிஸ்தான் பஞ்சாப் அந்த ஏரியால இருக்கக்கூடிய ஆசம்கர்க் அப்படிங்கிற ஒரு இடம். சோ அந்த இடத்துல ப்ராப்ளம் வந்து வருது. சோ ஹிந்து முஸ்லிம் ரைட் அப்படிங்கிறது நடக்குது. சோ அது வந்து அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகுது. expanded to United Province and further in Bihar, Gujarat, Bombay as well. Hundreds of people, more than hundreds of people lost their lives. 100 பேருக்கு மேல இறந்து போறாங்க அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். So the strategy politically ஒரு ரைட்ஸ் பெறுவதற்கு கம்யூனலான ஒரு ப்ராப்ளத்தை வந்து ஏற்படுத்துவது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அப்ப அதனால இந்த ஆசம்கர்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா பார்க்கப்படும். So we should realize ரெண்டு விஷயம். ஒன்னு சேலம் in southern part of India and Asamgarh northern part of India exclusively western side. So அதனால ஏற்பட்ட விஷயங்கள் நார்தன் பார்ட்ல ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். So the impact of the some movement, ஒரு சில பர்டிகுலர் மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. சோ அதோட பேர் வந்து கௌரக்ஷானி
சபாஸ் அப்படின்னு சொல்லலாம். கவ் ப்ரொடெக்ஷன் லீக் அப்படின்னு சொல்லி கூட அதுக்கு பேரு. அப்ப ரக்ஷானினா காப்பாத்துறது, கோ ரக்ஷானி சபாஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அப்போ பசு பாதுகாப்பு குழுன்னு தமிழ்ல சொல்லுவாங்க, as well as in English cow protection league, as well as in western language or northern language கௌரக்ஷானி சபாஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அப்போ இந்த சபாவோட இம்பாக்ட் எப்படி இருந்துச்சு? அவங்க ப்ராபகண்டா பண்றாங்க. ப்ராபகண்டா அப்படின்னா கவ் அப்படிங்கிறது எவ்வளவு புனிதமானது, சோ அது நமக்கு எவ்வளவு செக்யூரான ஒரு விஷயம், சோ அதுல இருக்கக்கூடிய முரண்பாடுகள் என்னென்ன அப்படிங்கறத அவங்க கண்டினியூஸா கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன் 1893 வாக்குல நிறைய ராய்ட்ஸ் கமிட் ஆகுது. சோ as well as we said ஆசம்கர்க். சோ 1893 வாக்குல பர்டிகுலர்லி பஞ்சாப் ரீஜன்ல மட்டும் ஒரு 15 ராய்ட்ஸ் நடந்துச்சு. the period between 1883 to 1891. சோ இதுக்குள்ளார ஒரு 15 ராய்ட்ஸ் நடந்துச்சுன்னு சொல்லலாம். சோ அப்ப அந்த கம்யூனலிசம் ரிலீஜியஸ் ஓரியன்டான டிவைட எப்படி கொண்டு போச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ தென் the impact of or the function of கௌரக்ஷானி சபாஸ் டிசைட் பண்றாங்க. சென்ட்ரல் ப்ராவின்ஸ்ல அவங்க ஒரு குழுவா சேர்ந்து இயங்கி அங்க தேவநாகரி ஸ்கிரிப்ட் இருக்கக்கூடிய லாங்குவேஜ இம்ப்ளிமெண்ட் பண்ணும். அபிஷியலா கோர்ட்லயும் சரி as well as in ஆபீஸ்லயும் அவங்க இந்த இதை ப்ரமோட் பண்ணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. சோ இதன் அடிப்படையில காங்கிரஸ் போன்ற அமைப்புகள்லயும், அதாவது கௌரக்ஷானி ஐடியாஸ் இருக்கக்கூடிய நபர்கள் காங்கிரஸ்ல சேர்றாங்க. சோ இதோட இம்பாக்ட் என்ன ஆகுது? பேசிக்கா இம்பாக்ட் என்ன ஆகுது அப்படின்னா, காங்கிரஸ்க்கு ஒரு வடிவத்தை கொடுக்குது. என்ன வடிவத்தை அப்படின்னா, ஹிந்து சார்புள்ள ஒரு இயக்கம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குது. காங்கிரஸ் ரிமைண்ட் செக்யூலர். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நாங்க மத சார்பற்றவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுக்குது. அப்போ கம்யூனலிசத்தோட ஆரிஜின் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த 1893 எண்ட் ஆஃப் த 19th செஞ்சுரி அப்படின்னு சொல்லலாம். அது அடுத்தடுத்த காலகட்டத்தை நோக்கி போயிட்டே இருக்கு. சோ காங்கிரஸ்ல ஒரு ப்ராப்ளத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். காம்பாக்ட் கம்யூனலிசம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். காம்பாக்ட் கம்யூனலிசம் அப்படிங்கிறது அந்த கம்யூனலிசம் ஓரியன்டா, அந்த பிரித்தாளும் சூழ்ச்சி ஓரியன்டா, அது மட்டும் இல்லாம ஹிந்துயிசம், முஸ்லிம் ரிவைவலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய ஐடியா பேஸ் பண்ணி நிறைய பேர் ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டையும் சோசியல் இம்பாக்டையும் ஏற்படுத்திட்டே இருந்தாங்க. அப்ப சமூகம் சார்ந்தும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அரசியல் சார்ந்தும் நிறைய பிரச்சனைகள் தோன்றிக்கிட்டே இருந்தது. சோ இந்த சூழ்நிலையில என்ன ஆச்சு அப்படின்னா, கவர்மெண்ட்டும் as well as காங்கிரஸும் இந்த கம்யூனலிசத்தை குறைக்கிறதுக்கு அல்லது இதுல இருக்கக்கூடிய இந்த ஆக்டிவிட்டிஸை சப்ரஸ் பண்றதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணாங்க. சோ அததான் என்ன சொல்லணும்னா காம்பாக்ட் கம்யூனலிசம் அப்படின்னு சொல்லலாம். கம்யூனலிசத்துல யாரெல்லாம் காம்பாக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் as well as இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆல்சோ ட்ரைட் டு காம்பாக்ட் த கம்யூனலிசம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இதுல ஒரு டஃப்னஸ் இருந்துட்டே இருந்துச்சு. என்ன பிரச்சனை? the organizations based on the Hindu communalism ஓரியன்டா இருக்கிறவங்க வேரியஸ் கேட்டகரி ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்லயும் அவங்க இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், அது இல்லாம ஹிந்து மகாசபா, அந்த மாதிரியான நிறைய கிளை அமைப்புகள்ல இருந்தாங்க. இந்த பர்டிகுலரா சொல்லும் போது காங்கிரஸ்ல இருந்துகிட்டே அந்த கம்யூனலிசம் ஓரியன்டாவும் ஹிந்து ஐடியாலிசம் ஓரியன்டாவும் செயல்படக்கூடிய நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, ஓகே. காங்கிரஸோட மெயின் ஆப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது செக்யூலரிசம் அப்படிங்கிறது மத சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப அடிப்படையான எந்த ஒரு டிஃபரன்ஸும் காட்டப்பட மாட்டாதுங்கிறது காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ரொம்ப பேசிக்கான பிரின்சிபல் அப்படின்னு சொல்லலாம். ஹவவர் அப்படி இருந்தாலும் காங்கிரஸோட ஒரு சில முக்கியமான மெம்பர் இந்த ஹிந்து கம்யூனலிசம் ஓரியன்டா இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனோட கனெக்டிவிட்டியில இருந்தாங்க. இன்னும் அது அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு டைரக்டா ஒரு சில ஆக்ஷன்ஸ்லயும் ஈடுபட்டாங்க. அவங்களோட மூமெண்ட்லயும் இவங்க ஒரு பார்ட் வச்சிருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அதுல சுத்தி அதே மாதிரி சங்காதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு மூமெண்ட் இருக்கு. சுத்தி அப்படின்னா பியூரிட்டி அப்படின்னு சொல்லி அர்த்தம். சோ இந்துல இருந்து கன்வெர்ட் ஆகி போன மக்களை திரும்ப ஹிந்து ரிலீஜனுக்கே எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு மூமெண்ட் அப்படிங்கிறது சுத்தி மூமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ ஆரிய சமாஜ் அப்படிங்கிற அமைப்பு இதை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அப்ப ஆரிய சமாஜ் அப்படிங்கறது ஒரு ஐடியாலஜியோட நிறைய பேர் ஒத்து போயிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த ஒண்ணு. நெக்ஸ்ட் சங்காதன். சோ சங்காதன் நத்திங் பட் கன்சாலிடேஷன். இந்து மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய
ஒரு வேலையை வந்து செய்யறதா சங்காதன் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டிருந்தாங்க. சோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்ல டைரக்டா காங்கிரஸ் மெம்பர்ஸ் வந்து இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சாங்க. இது ஒரு பேக்ட்ராப்பா காங்கிரஸ் வந்து அமைஞ்சது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ ஓகே, சோ இதுல என்ன பிரச்சனை, என்ன அடிப்படையான ப்ராப்ளமா இருந்துச்சுன்னா, இந்த கவு ப்ரொடெக்ஷன் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கௌரக்ஷா ஓரியன்டா இருக்கக்கூடிய மூவ்மெண்ட்டுக்கும் காங்கிரஸுக்கும் நிறைய, அதாவது அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம் மக்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்பட்ட ஆரம்பிச்சது. அதுல பர்டிகுலர் ரைட். சோ அதாவது வன்முறைகளை வந்து கையில இருக்கக்கூடிய காரணங்களால மக்களுக்கு ஜென்ரலா காங்கிரஸ் இதை கண்டிக்கல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. இன்னும் அதிகபட்சமா போயிட்டு முஸ்லிம்ஸ் வந்து ஆன்டி காங்கிரஸ் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. ஆன்டி காங்கிரஸ் மைண்ட் செட்னா என்ன அப்படின்னா, காங்கிரஸுக்கு எதிரான நிலை. காங்கிரஸ் வந்து சப்போர்ட் பண்ணல, நம்மளோட ரைட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவதற்கான பார்ட்டி காங்கிரஸ் கிடையாது அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்து முஸ்லிம் வந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அப்போ இந்த காம்பாக்ட் கம்யூனிசம் ஃபெயிலியர் ஆனதுக்கான காரணம், சோ ஆப்வியஸ்லி திஸ் காம்பாக்ட் கம்யூனிசம் இஸ் ஃபெயிலியர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இது தோல்வியுறுவதற்கான காரணம் என்னன்னா, சோசியோ ரிலீஜியஸ் குரூப் வந்து இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு தனித்தனியான ஐடியாலஜியை டெவலப் பண்ணிக்கிட்டு அதுல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆஸ் வெல் அஸ் பேரலா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்லயும் அவங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயமா சொல்லலாம். இதற்கு அடுத்ததாக நம்ம வந்து பேசக்கூடியது வந்து ஹாமில்டன் அப்படிங்கிற ஒருத்தரை பத்தி. சரி, who is Hamilton? Hamilton was secured the post Secretary of India. So இன்னும் கரெக்டா சொல்லணும்னா இந்தியாவோட செயலாளர் அப்படின்னு சொல்லலாம். Secretary of India. He wrote a letter to his viceroy எல்ஜின் அப்படிங்கிற வைஸ்ராய்க்கு வந்து ஒரு லெட்டர் வந்து எழுதுறாரு. அதுல இந்த கம்யூனலிசம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சோ அப்போ கம்யூனலிசம் பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான ஃபேக்டர், காரணிகளாக அவங்க பாக்குறது இந்து முஸ்லிம் டிவைட் அப்படிங்கறத அவங்க வந்து சொல்றாங்க. அது பர்டிகுலரா ஒவ்வொருத்தரும் ஆர்கனைசேஷனா அவங்க செயல்படுறாங்க, மக்களை கன்சாலிடேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போலரைசேஷன், இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒரு பிளவை ஏற்படுத்துவதில்ல மிக உறுதியா இருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி ஃபியூச்சர்ல கொண்டு போய் விடும் அப்படின்னு சொல்லி அப்ப ஹாமில்டன் எழுதியிருந்தார். சோ அதுல அவர் சொல்றாரு, ஒன் ஹார்ட்லி நோ வாட் டு விஷ் ஃபார் யூனிட்டி ஆஃப் ஐடியாஸ். எல்லாருமே யூனிட்டி ஆஃப் ஐடியாஸ், ஒற்றுமையை தான் விரும்புறாங்க. and action would be very dangerous politically. Divergence of ideas and collision are administratively troublesome அப்படின்னு சொல்றாரு. சோ இதுல என்ன சொல்றாருன்னா, பொலிட்டிக்கலி டேஞ்சர் ஆகுது, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், டைவர்ஜென்ஸ் ஆஃப் ஐடியாஸ், வேறுபட்ட ஐடியாஸ் வந்து, அதுலயும் பர்டிகுலரா பாத்தீங்கன்னா டிவைட் பண்ணக்கூடிய ஐடியாஸ் வந்து ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும், அது நிர்வாகத்துக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அவரோட கான்செப்டா இருந்துச்சு. அண்ட் ஆஃப் த டூ, அந்த ரெண்டுல செகண்ட் ஒன், the latter is the least risky. Latter is the least risky. It throws anxiety and responsibility upon those on spot where friction exists அப்படின்னு சொல்லியிருப்பார். சோ இது எல்லாமே இத யாரெல்லாம் மேம்படுத்துறாங்க, அந்த பிளவை வந்து உருவாக்குறாங்களோ அவங்க வந்து ரொம்ப பெரிய ரிஸ்க வந்து கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவர்களா இருக்காங்க. பேர் ஆபத்து அப்படிங்கிறது இருக்கு. அப்ப சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்துக்களோட முஸ்லிம்களோட பிளவு அப்படிங்கிறது நிர்வாக ரீதியில ஒரு பாதிப்பை நமக்கு ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஐடியால வந்து அவர் வந்து சொல்லியிருப்பாரு. சரி, ஓகே. சோ இதோட இம்பாக்ட் வேற மாதிரி எப்படி இருந்துச்சு? இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட மீட், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் முஸ்லீம் அப்படிங்கிறது குறைவா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அப்படி இருந்த சூழ்நிலையில தேர்ட் காங்கிரஸ் மீட் மெட்ராஸ்ல வந்து நடக்குது. ஃபக்ருதீன் தியாப்ஜி வாஸ் த சேர்மன். சோ அதோட பிரசிடென்டா அவர் தான் இருக்காரு. சோ அந்த இடத்துல இந்து நேஷனலிசம் ஐடியாலஜி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சில பேரு ஒரு ஐடியாவை இம்போஸ் பண்றாங்க. சோ அவங்களோட இன்ட்ரோடக்ஷன் என்னன்னா, கவு ப்ரொடெக்ஷன் அப்படிங்கறத வந்து கவு கில்லிங் அப்படிங்கிறத பீனல் அஃபென்ஸா வந்து கொண்டு வரணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது மாடுகளை பலியிடுவதை வந்து தண்டனைக்குரிய சட்டமாக வந்து மாத்தணும் அப்படின்னு வந்து அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அது தண்டனைக்குரிய குற்றமாக அவங்க வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட ரெக்வஸ்டா இருந்துச்சு. However, Indian National Congress showed not interest in the resolution. They refused it. சோ அந்த இடத்துல ஏற்பட்ட பிரச்சனை மட்டும் சரியாகப்பட்டது. காங்கிரஸ் இந்த கோரிக்கை என்ன பண்றாங்கன்னா நிராகரிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். தேங்க்யூ.